ஹாய்ங்க, நான் முனிஸ். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் ஒரு ட்ராவல் vlog தாங்க பார்க்க போகிறோம். பசங்களுக்கு சம்மர் லீவ் ஸ்டார்ட் ஆகி 2 வீக்ஸ் ஆயிடுச்சுங்க. அதாவது ஜூலை 7th ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் அந்த டைமில் டிக்கெட் ரேஞ்ச் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் கம்மியானதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 வீக்ஸ்க்கு லேட்டாக தான் ஊருக்கு வந்து கிளம்பியிருக்கோம். இப்போ எங்கள் 5 பேருக்கும் சேர்த்து நம்ம ஊர் காசுக்கு ஒரு 60,000 கிட்ட ஆச்சு. ஏர் சர்வீஸ் பார்த்திங்கன்னா ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஃப்ளைட் டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 4 o'clock வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு 12 o'clockலாம் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம். அதுக்கப்புறம் 1 hour வந்து வீட்டில் சின்ன சின்ன வேலையெல்லாம் இருந்துச்சு. ஒய்ஃபை ஆஃப் பண்ணுறது, கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் கேஸ் செக் பண்ணுறது, அப்புறம் பாஸ்போர்ட் எமிரேட்ஸ் சைடெல்லாம் ரீசெக் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கரெக்டாக 1 o'clock மேலே நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பினோம். துபாய் ஏர்போர்ட் தான் வந்திருந்தோம். அன்றைக்கி டிராஃபிக்லாம் இல்லாதனால ரொம்ப சீக்கிரமே ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். போர்டிங் வந்து முடிச்சுட்டு நம்ம இமிக்ரேஷன் முடிக்கிறது, செக்கிங் பண்ணுறது எல்லாமே முடிச்சுட்டு 2:30க்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. நாங்கள் வந்து கேட் கிட்டே வந்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து பசங்களை கொஞ்சம் என்கேஜாக வச்சுக்கணும், அவங்களுக்கும் தூக்கம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக KFCயில் போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். அரௌண்ட் ஒரு 4 o'clock இருக்கும். நாங்கள் வந்து கேட் கிட்டே வந்து உட்காந்துருந்தோம். க்யூ பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிறைய நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுனா, எப்போவுமே க்யூ வந்து பாதிக்கு மேலே முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பசங்களோட ரொம்ப நேரம் நிற்க முடியாது. அதனால் வந்து கடைசியாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்யூலாம் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து உள்ளே போனோம். இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் கூட நம்ம ஊருக்கு போகிறோங்கிற ஹாப்பினஸோ இல்லை ஒரு ட்ராவல் பண்ண போகிறோங்கிற வைபோ எதுவுமே எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா லாஸ்ட் 1 month எனக்கு இந்த வெர்டிகோ ப்ராப்ளம் இருக்கனால 1 month ஃபுல்லாமே சிக்னஸாக இருந்தனால ஒரு சேஞ்சஸே என்னால் அக்செப்ட் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப நார்மலாகவே இருந்தேன். ஊருக்கு போகிறோங்கிற ஒரு ஹாப்பினஸே இல்லை. ஆனால் வந்து கேட்குள்ளே என்ட்ராகி ஃப்ளைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் ஓகே ஊருக்கு போகிறோம், நம்ம வீட்டுக்கு போகிறோங்கிற தாட், அதுக்கப்புறம் தான் அந்த ஹாப்பினஸ்ஸே வந்துச்சு எனக்கு. எப்படியோ அந்த 1 month கடத்தி அதுலேருந்து மீண்டு வந்துட்டேன். இந்த வெக்கேஷன் டைமில் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்தேன் அப்படின்னா திரும்ப போகும்போது கண்டிப்பாக ஃபுல்லாக க்யூர் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு 4:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஃபுல் ட்ராவலு, நம்ம பசங்களை கூட்டிகிட்டு வர்றது, அவங்கள தூங்க விடாமல் பார்த்துக்கிறது, இந்த மாதிரி அன்டைமில் பண்ணனால ரொம்ப டயர்டு. ஆனால் வந்து பசங்களுக்கு தூக்கம் இல்லை. ஏன்னா அவங்க 1 year அரௌண்ட் ஒரு 1 year கிட்ட ஆயிடுச்சு நம்ம இங்கே வந்து. அந்த எக்ஸைட்மெண்ட்டில் அவங்களுக்கு தூக்கம் இல்லை. பவன் குட்டி வந்து KFCக்குள்ளே போனோன்னு தூங்கினது, ஃபுல்லாக தூங்கிட்டார். அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லை. அவர் பயங்கரமான தூக்கம். ஃப்ளைட் வந்து நல்லா திருச்சி கிட்ட வரும்போது தான் அவர் வந்து எந்திரிச்சார். அந்தளவுக்கு நல்லா தூங்கிட்டார். மற்ற எல்லாருமே கொஞ்சம் நேரம் தூங்குறது, எந்திரிக்கிறது, இந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருந்தோம். நம்ம வந்து டைமிங் பார்த்திங்கன்னா நைட் டைம். ஆனால் வந்து சன்ரைஸ் பார்க்கலாம். நைட்டும் பார்த்து சன்ரைஸும் பார்த்து நம்ம ஊருக்கு வரும்போது நல்லா வந்து விடிஞ்சிரும். அந்த மாதிரி டைமில் நம்ம ட்ராவல் பண்ணது. அப்போ வந்து டேக் ஆஃப் ஆன கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம சன்ரைஸ் பார்க்குற மாதிரி டைமிங் இருந்துச்சு. ஆனால் வந்து நான் உட்காந்த பக்கம் வந்து எனக்கு சன்ரைஸ் தெரியவே இல்லை. அதனால் சின்னவன் தான் வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து தரேன்னு சொல்லிவிட்டு அவர் தான் அந்த வீடியோ வந்து எடுத்து கொடுத்தாரு. இந்த வியூ பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து லேண்ட் ஆகும்போது எடுத்த வீடியோ. எப்போவுமே இந்தியாவுக்கு வரும்போது டே டைமில் வந்து ஃப்ளைட்டில் வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல வியூவெல்லாம் பார்க்கலாம். திருச்சியில் வந்து லேண்ட் ஆகும்போது தான் ஓரளவுக்கு கொஞ்சம் தூங்கினதுனால எழுந்திரிச்சு இந்த மாதிரி உட்காந்து பார்த்துட்ருந்தோம். மற்றபடி சன்ரைஸ் ஆகும்போதெல்லாம் பார்க்குற அளவுக்கு இதுவே இல்லை. எந்திரிச்சு போய் பார்க்க முடியல. ஏன்னா பவனை மடியில் வச்சு தூங்க வச்சுட்டு இருந்தேன். எனக்குமே பயங்கர டயர்டு. பவன் குட்டியுமே கரெக்டாக திருச்சிக்கிட்ட லேண்ட் ஆகும்போது வந்து கொஞ்சம் இறங்கும் போதே அவர் எந்திரிச்சிட்டார். எந்திரிச்சிட்டு வந்து அவருக்கு வந்து 2 years கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ தான் ஓரளவு தெரியுது ஃப்ளைட்டில் இருக்கோம், அதெல்லாம் அதை பார்க்குறோம், இது ஊர் அந்த மாதிரி சொல்லி அவருக்கு ஓரளவு சொல்கிறதெல்லாம் புரியுது. ஸோ அதனால் அவரும் வந்து ஊர் தண்ணின்னு சொல்லிட்டு அதையும் நல்லா எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்துட்டு இருந்தார்.
திருச்சி ரீச் ஆனதுக்கப்புறமா இங்கேருந்து நாங்கள் காரில் வந்து ராம்நாடு வந்துவிட்டோம். இடையில எங்கேயுமே இருக்கல சாப்பிட்றதுக்காக கூட, டைரெக்டாக வீட்டுக்கு தான் வந்து சாப்பிட்டோம். வீட்டுக்கு வரும்போது ஒரு 3:00 கிட்ட ஆயிடுச்சு. இடையில ஒரு இடத்துல டீ சாப்பிட்றதுக்கு மட்டும் நிறுத்தினோம். அதுக்கப்புறம் அங்கேயும் நிறுத்தலை, டைரெக்டாக வீட்டுக்கு தான் வந்தோம். என்ன தான் வந்து டயர்டாக வந்தாலுமே வீட்டுக்கு வந்தோன்னே தூங்கணும்னு நினச்சி வந்தோம். ஆனால் வீட்டுக்கு வந்தோன்னே தூக்கம் வரல. வீட்டுக்கு வந்தோடனே வீட்டை சுற்றி பார்த்துட்ருக்கிறது, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுகிறது, அதுக்கப்புறம் நம்ம வச்ச செடியெல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு அதை பார்க்குறது. பசங்களுமே வீட்டுக்கு வந்தோடனே ஒரு எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்கும், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்தனால. நம்ம இந்த தடவை இந்த வருஷம் ஃபுல்லாமே வரவே இல்லை, எந்த டேர்ம் லீவுக்குமே வரவே இல்லை. ஏன்னா வந்து பசங்களுக்கு காது குத்து ஃபங்க்ஷன் வைக்கிறதா இருந்தோம். ஆனால் இந்த வருஷம் வைக்க முடியாத மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதனால் நம்ம பிளான் பண்ணி லீவ் எடுக்காமையே இருந்தோம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரனால அவங்களுக்குமே நல்ல எக்ஸைட்மெண்ட். தூங்கவே இல்லை அங்கேயும் கூட சரியாக. ஆனால் இங்கே வந்துமே அவங்க படுக்கலை, ஒரே விளையாட்டு தான். நைட்டு தான் வந்து சீக்கிரமே படுத்து தூங்கிட்டாங்க. காலையில் எந்திரிக்கும் போதும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தூங்கிட்டு லேட்டாக தான் எந்திரிச்சாங்க. அந்தளவுக்கு நல்ல டயர்டு. ஆனாலுமே வந்ததுக்கப்புறம் தூங்கலை. வீட்டை சுற்றி தான் பார்த்துட்டு விளையாடிட்டு இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த கண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீடு கிரகப்பிரவேசம் பண்ண வருஷம் வந்து வச்சது. 2023 வந்து பால் காய்ச்சினோம். அந்த டைமில் வந்து வச்சது. இப்போ தான் பூ விடுறது, காய் இதெல்லாம் வந்து வந்துட்டுருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நல்ல ஹாப்பி. அதை பார்க்குறதுல ஒரு சந்தோஷம். நம்ம வச்ச கண்டு காய் காய்க்குது, பூ பூக்குது அப்படின்னு சொல்லி. அன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் நல்லா தூக்கம், ரெஸ்ட் எடுக்கிறது, சாப்பிட்றது இந்த மாதிரி போச்சு. அப்புறம் மறுநாள் பார்த்திங்கன்னா இந்த மந்த் ஃபுல்லாக நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். அதுக்காக கொஞ்சம் க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்குறதுக்காக நம்ம மண்டபம் வந்து போயிருந்தோம். நம்ம இருக்கிறது ராமநாதபுரம், ஆனால் மண்டபம் கேம்பில் திங்ஸ் வாங்குறதுக்காக அங்கே வந்து போயிருந்தோம். என்னோடய அண்ணா வந்து ஆர்மியில் வந்து இருக்காங்க. நான் இது வரைக்கும் கேம்ப்லலாம் போய் எந்த திங்ஸும் வாங்கினதில்லை. 10 இயர்ஸ் ஆச்சு எனக்கு மேரேஜ் ஆகி. ஆனால் நான் போய் வாங்கினதில்லை. இந்த தடவை நான் சூப்பர் மார்க்கெட்டு போகணுன்னு சொல்லிவிட்டு அப்பாட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி மந்த்லி திங்ஸ்லாம் வாங்கணும்ப்பா போகலாம் அப்படின்னு. அவங்க வந்து சொன்னாங்க, இல்லை இந்த தடவை கேம்பில் போய் வாங்கலாம், வாங்குகிற டைம் தான், நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னனால அப்பா கூட போய் நானும் அப்பாவும் போய் வாங்கிட்டு வந்திருந்தோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நானும் அப்பாவும் மட்டும்தான் கேம்புக்கு போயிருந்தோம். ஏன்னா பசங்க யாருமே எந்திரிச்சும் பல் விளக்கலை, சாப்பிடல, அப்படியே கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிவிட்டு நானும் அப்பா மட்டும் போய் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். நாங்களுமே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிடல, போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அங்கே போய் பார்த்தோம் தோசை மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் வெரைட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல, ஒரு தோசை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு. ஆனால் இடம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, அமைதியாக, நல்ல காற்று, ஓரளவு நல்லா இருந்துச்சு உட்காந்து சாப்பிட்றதுக்கு அந்த இடத்துல. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பசங்களை வந்து கூட்டிகிட்டு போவேனா, இருக்கட்டும் அவங்க சாப்பிடல, ப்ரெஷ் பண்ணல, அதனால் அப்படி சொல்லிவிட்டு நான் வந்து விட்டுட்டு போயிட்டேன் கூட்டிகிட்டு போகாமல். ஆனால் போகும்போது கூட்டிகிட்டு வந்திருக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கலான்னு தான் எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. ஏன்னா என்ன மாதிரி அவங்களும் நல்லா வேடிக்கை பார்க்குறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க, கடலை பார்க்குறதுக்கு நல்ல காற்று. அதனால நான் அதே சொல்லிகிட்டே இருந்தேன், யாரையாவது கூட்டிகிட்டு வந்திருக்கலாம், பசங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நாங்கள் திரும்ப கேம்புக்கு வந்து போயிட்டோம். கேம்பில் வந்து உள்ளே ஃபோன் அலௌடா இல்லை வீடியோலாம் எடுக்கலாமான்னு எனக்கு தெரியல, நான் கேட்கவும் இல்லை. ஃபோனை வந்து நான் வெளியே வச்சுட்டு போயிட்டேன். திங்ஸ் வந்து உள்ளே நிறைய இல்லை, ஏன்னா வந்து ஆல்ரெடி திங்ஸ் எல்லாம் வந்து 10 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. நிறைய வந்து கம்மியாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு தேவையான திங்ஸ்லாம் இருந்துச்சு. நான் என்ன வாங்கணும்னு நினச்சேனோ அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு நாம் வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். நான் பிளான் பண்ணாமல் வாங்கினதுன்னா குக்கர் வந்து வாங்கியிருந்தேன். குக்கருமே நான் வந்து இங்கே வாங்கணும்னு நினைக்கல, இங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் வந்து பார்த்தேன், எனக்கு இந்த மாதிரி 3 லிட்டர் குக்கர் வந்து ஒன்று தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் அது வந்து வாங்கிட்டேன். மற்ற எல்லாத்தையுமே வந்து வீட்டில் வந்து வச்சுட்டு எல்லா திங்ஸையும் குக்கரை மட்டும்தான் பிரித்து பார்த்துட்டு இருந்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு. எனக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. அது எப்படின்னா கை கடக்கமாக வேணும்னு நினச்சேன். நான் 3 லிட்டரில் சின்னதாக கண்டிப்பாக வீட்டில் ஒன்று வேணும். ஏன்னா நான் வச்சுருக்கிறது 5 லிட்டர்ஸ் தான். இங்கேயும் வச்சுருக்கிறதும் 5 லிட்டர்ஸ் தான். நான் ஷார்ஜாவில் வச்சுருக்கிறதும் 5 லிட்டர் குக்கர் தான் என்கிட்ட இருந்துச்சு. அதனால நான் வாங்கிட்டேன். இங்கே இருக்கிற வரை யூஸ் பண்ணலாம், ஷார்ஜா போகும்போது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு. இந்த விளாகில் எடுத்த வீடியோஸ்லாம் வந்து நான் ஷார்ஜாலேருந்து ராமநாதபுரம் வந்த அன்றைக்கும், அதுக்கப்புறம் மறுநாள் ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். இந்த வீடியோவும் நான் எடுக்கல. அதுக்கப்புறம் மறுநாள் தான் கேம்புக்கு போன வீடியோ வந்து நான் எடுத்திருந்தேன். நான் அந்த விளாகை இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம சீக்கிரமே இன்னொரு விளாகில் பார்க்கலாம்.